இந்த வருஷம் 2 ஜெயந்தி விழா போல. இந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி தியேட்டரில் ஒரு ஜெயந்தி விழாவும் 30ஆம் தேதி பசும்பொன்னில் ஒரு ஜெயந்தி விழாவும் நடக்க போகுது. ஏன்னா நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு வந்து மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான். இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மதுரையில் இருக்கிற அவ்வளோ பேர் அங்கே ஒரு உறவுகளாக சொந்தங்களாக கிடைச்சாங்க. அந்த வருஷமே நான் வந்து மதுரையில் கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி விழா. அதுக்கப்புறம் வருஷம் தவறாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். கிண்டி இங்கே அரும்பாக்கம்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் பார்க்க. என்னன்னா, ஒரு வாழ்ந்த மனிதர் இந்த தலைமுறையில், அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க இன்னும் யாராவது கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்னைக்கு போனாலும் அங்கே வந்து ஆரத்தி எடுத்து, நான் போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு பசும்பொன்னில், ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாகவே இன்னும் வணங்கி அவரோட விழாவுக்கு வந்து முளைப்பாரி எடுத்து, காவடி எடுத்து, பால் குடம் எடுத்து, மொட்டை அடிச்சு, ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து கிடைக்குதுன்னா அவர் எப்படி வாழ்ந்துருப்பாரு? அழகு குத்தி எப்படி வந்து பழனியில் முருகருக்கு வந்து விழா எடுக்கிறாங்களோ, விழா எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்குது. அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது பார்க்க. எப்படி ஒரு மனிதனை வந்து இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு? நிறைய அதுக்கப்புறம் அவரை பத்தி படிச்சிருக்கேன், தேடி படிச்சிருக்கேன். குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சாரு, வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சாரு, அவருக்கு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீசை எப்படி இருந்தது, இல்லாம மீசை இல்லாமையா திருப்பி உள்ள வந்தாரு, அந்த 2 வருஷம் நடுவில் என்ன பண்ணாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் இட்டு போறதுக்காக அவர் அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னாரு, இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது. அதை எப்படி காட்சிப்படுத்தியிருக்க போறாங்க, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி, அதை கதையை எழுதிடலாம், நாவலாக எழுதிடலாம், என்ன வேணா பண்ணிடலாம். ஆனால் திரைப்படமாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்குள்ள அதுக்கு வந்து நிறைய சினிமாவோட அப்படி உள்ள ஊறி இருக்கணும் சினிமா. அந்த மாதிரி கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல ஊமை வழிகள், இன்னைக்கு சங்கர் சார், அட்லி அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பண்ற மாதிரி ஒரு படம் அந்த காலத்துல ஊமை வழிகள். அது இப்ப பார்த்தாலும் பிரமிப்பா இருக்கும் நிஜமா. நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் பத்தி. 2 நாளைக்கு முன்னாடி கூட கார்ல அந்த தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு கிடையாது, எப்பெல்லாம் ஏதாவது தலைவர் வருதோ அந்த பாட்டை டிராவல் பண்றப்ப கேட்கற வழக்கம் உண்டு. ஸோ கரெக்டான டைரக்டர் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா யாருமே வந்து கான்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்றதுதான். அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா அவரோட வாழ்க்கையே அப்படித்தானே. எல்லாரையும் கூட இருக்கிற சமூக மக்களை எதிர்த்து மற்ற சமூகங்களுக்கு நல்லது செய்யறது, இதுல எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். அது தைரியமா ஒரு உண்மை சொல்றப்ப சில தடங்கல்கள், சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அதை வந்து நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன். தெரியல, நான் படிச்சிருக்கேன் தேவராயாவை பத்தி நிறைய. அதை வந்து திரையில பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எனக்கு யூ சர்டிஃபிகேட் வாங்கினதுல கொஞ்சம் வருத்தம் தான் சார். நீங்க யூஏ வாங்கியிருக்கணும் இந்த படத்தை. அப்படிதான் காட்டியிருக்கணும். அவர் அப்படியே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடல. மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுது. அவர் எவ்வளவு எதிர்ப்புகள், அவர் எவ்வளவு பேர் முதுகுல குத்திருக்காங்க. அவரு அரசியல் எந்த நிலைமைக்கு போக வேண்டியவர், அவரை வந்து ஏதோ கூட இருந்து சதி பண்ணி அவர் எப்படி வந்து இந்த நிலைமைக்கு போகாம இவர் வளர்ந்தாருன்னா நம்ம வளர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கணும், சொல்லியிருப்பாங்க. நம்பரை பார்ப்போம், தெரியல என்ன தெரிய போகுதுன்னு. நான் படிச்சது இதெல்லாம். நான் அங்கே யாருக்கும் கேட்டு தெரியும், மேபி தௌமன் ஐயா சார் இதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஆசை இப்படியாப்பட்ட ஒரு மனிதனோட வரலாறு வந்து நம்ம படமா எடுக்கணும்னு ஆசை. ஆனா இவர் கொடுத்து வச்சிருக்க அண்ணன், எங்க இயக்குனர் முன்னோடிக்கு கொடுத்து வச்சிருக்கு. சந்தோஷம். இதை படைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். படம் பார்த்துட்டு கண்டிப்பா என்னோட ஆசையை நான் பூர்த்தி செஞ்சதுக்காக நான் வந்து மோகன்ஜி எடுக்கிறதா இருந்தா நாங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றோம். நான் சொல்லியிருக்கேனே, நம்ம நான் சொல்றேன் திரௌபதி 2 படத்தை வந்து வேலராமூர்த்தி சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ராஜா நாராயண சம்பூராயர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. 14ஆம் நூற்றாண்டு கதை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க நடிச்சு முடிச்சுட்டு போறதோட விட்டுறக்கூடாது, எனக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கணும். அது இந்த கதை எப்போ நடந்திருக்கணும் தென் மாவட்டத்தில் அப்படின்னா தேவராயா வாழ்ந்த சமயத்துல நடந்திருக்கும். அந்த கதையில தேவராயா ஒரு கதாபாத்திரம் எனக்கு வேணும். ஆனால் அவர் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்துட்டாங்க, அதை மறுபடியும் பண்ண முடியாது. அவர் சமகாலத்துல வாழ்ந்தப்போ நடந்த ஒரு பெரிய நிகழ்வு எனக்கு வந்து கதையை எழுதி கொடுங்க, நான் அதை டைரக்ட் பண்றேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னு. நிஜமாவே வேலராமூர்த்தி சார் கிட்ட தான் இருக்கு. அந்த கதை எப்போ கொடுக்குறாரோ நிச்சயமா தென் மாவட்டத்து வாழ்வியல ஒரு படமா எடுக்கணும். அது ரொம்ப நாள் ஆசை. இப்பதான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு கண்டிப்பா பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏன் ஐயா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு தேசியத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வார்த்தையை கேட்டது அவர்கிட்ட இருந்துதான். எப்படி ஒரு மனிதன் வந்து மதுரையில் பிறந்து, அதுவும் அது ஆப்பா நாட்டில் ஒரு சின்ன பசும்பொண்ணு, ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து
இந்தியாவில் பார்லிமெண்ட்ல போய் பேசுறப்ப தேசியத்தை பத்தி எப்படி பேசியிருக்க முடியும்? அப்படின்னா அவர் எவ்வளவு கருத்தியல் உள்வாங்கி இருப்பாரு. இந்த தலைமுறையில இருக்கிற தலைவர்கள் யாருமே விவேகானந்தர் ஐயாவை பத்தி பேசுறதே இல்லை. விவேகானந்தர் ஐயாவை மறந்துட்டாங்க. அவர் காவி உடை போட்டிருக்கிறதால என்னன்னு தெரியல. அவரை பத்தி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் பேசுறதே இல்லை. ஆனா அன்னைக்கு மதுரையில விவேகானந்தர் ஐயாவை தெரியும்னா அதுக்கு காரணம் தேவர் ஐயா தான். அவர் தான் அவரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியும்னாலும் அது காரணம் தேவர் ஐயா தான். இல்லைன்னா அவர் வடநாட்டு தலைவராகவே கடைசி வரைக்கும் இருந்திருப்பாரு. இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்க பிறந்தாரு கேட்டா என்ன சொல்லுவாங்க? மதுரையில பிறந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு 11th 12th படிக்கிறப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம தமிழர் போல. அது காரணம் தேவர் ஐயா. அன்னைக்கு அந்த கருத்தியல் உள்வாங்கி இருக்காரு. இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும், நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் வடநாட்டுக்காரராக இருந்தாரு, யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட கருத்து எப்படி இருக்கு, அதிரடியாக தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும் முடிவு பண்ண ஒரு அதிரடியான மனிதர் அவரு. அவரு வந்து ஒரு 2 வருஷம் போயிட்டு திருப்பி இறை நம்பிக்கை ஏத்துட்டு வரப்பதான் அந்த மியூசியம் அழிச்சது. நான் படிச்ச வரலாறுங்க ஐயா, அது சரின்னா. அதுதான் நான் படிச்ச வரலாறு. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மென்மையான வாழ்க்கை வாழ்ந்தது தான் தெய்வீகமான வாழ்க்கை. இந்த பாட்டுல பாக்குறப்ப அது தெரியுது. அவரு சித்தரா அவரை வந்து புதைக்கிறப்ப விதைக்கிறப்ப அந்த தலை சாயறப்ப நல்ல ஷாட்னு அது. அவர் கழுத்துல அடிச்சு நீங்க சாயக்கூடாதுன்னு சொன்னதாலதான் இன்னைக்கு அந்த மதுரை மாவட்டம் முழுக்க அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அவரு வந்து இங்க நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் இல்ல, அது இல்ல. இருந்த என்ன தப்பு? அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை, அந்த பாசமும் இன்னைக்கு வரைக்கும் கடத்தி வந்துட்டு இருக்குல்ல. நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனா பயமா இருக்கும். இவங்க வந்து நம்மள ட்ரீட் பண்றது பார்த்து. நான் சாப்பிட உட்காந்தா சுத்தி 20 பேர் நிப்பாங்க. டேய் அந்த பொரியல் வை, இதை போடு. நான் பசி அனுப்பு தீர்ந்துச்சு சொன்னா கூட 2 வேளை எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனாதான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள், அதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் அவர் தானே. அந்த மக்கள் அப்படித்தானே பழகி வச்சிருக்காரு. நீங்க வம்பு பண்ணா அவங்க திரும்பி வம்பு பண்றாங்க. யாரும் சும்மா இருப்பா? ஒருத்தர் போய் வம்பு பண்ணா எந்த எந்த சமுதாயம் சும்மா இருக்கும் தமிழ்நாட்டுல? அவ்வளவு அமைதியான சமுதாயம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டுல? அதெல்லாம் தப்பு. ஏன்னா நான் பார்த்திருக்கேன். மூர்த்தி என்ன பக்கத்துல இருக்காரு சாட்சி. அவர் ஆபீஸ்க்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுறுத்தினாருன்னு கேளுங்க. சுத்தி அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் 50 பேர், நாங்க 5 பேர் தான் போனோம். அததான் சொல்றேன். அதை சொல்லி கொடுத்தது யாரு? அந்த அன்பு, அந்த மரியாதையை சொல்லி கொடுத்தது யாரு? திருமார் அண்ணன், ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்த உடனே கட்டி பிடிச்சு பேச வைக்கிறது. இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? அவர் தூத்துக்குடியில அண்ணன் இருக்காரு ஒருத்தர், எசகி ராஜா அண்ணன். ரத்னவேல் பாண்டியன் அண்ணன் இருக்காரு. என்னை கூட்டு மதுரை ஃபுல்லா ஊர் ஊரா சுத்தினவர். கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இப்ப எனக்கு இந்த இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூட்டு வந்தார். அவ்வளவு பிரச்சனையான படத்தையும் கூட்டு வந்தார். அந்த தேட்டர் கூட்டு போயிடுங்க, நான் நல்லபடியா படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படியாவது ஒரு 300 தேட்டருக்கு கொண்டு போய் போட்டுருங்க இந்த படத்தை. தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும். வெறும் யங்ஸ்டர்ஸா நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் அனிருத் சார் மியூசிக் இருந்தால் தான் படம் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்காங்க. இவரை படிச்சீங்கன்னா தான் நீங்க வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா தேடி படிப்பீங்க, விவேகானந்தர் ஐயா தேடி படிப்பீங்க. தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும், அரசியல் என்ன நடந்துன்னு தெரியும். அவர் எம்பியா இருந்தப்ப ஒரு 2 வருஷம் ஏன் பேச விடாம தடுத்தாங்கன்றது தெரியும். அவர் போய் பார்லிமெண்ட்ல பேசினப்ப அந்த 20 நிமிஷம் எவ்வளவு பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு, எதை பத்தி பேசினாருன்றது புரியும். அதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்க வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க. இல்லைன்னா இன்னைக்கு அரசியல் படுத்தப்படாம இருக்கீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு ஒரு நடிகர் பேரோட கட்சியில. அந்த மாதிரியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்க அரசியல் படுத்தப்படணும்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரியான அரசியல் தலைவர்களை பத்தி படிக்கணும். அது வந்து நீங்க எதிர் நம்ம பார்க்க மாட்டோம். கிரிஞ்சி படம், பூமர் படம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் புரியாது. நீங்க வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது வைப் பண்ணிட்டு சுத்த வேண்டியதுதான். ஸோ நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது, தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர் பார்க்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அதுவும் அந்த ப்ரொடியூசருக்கு நல்லதுதான். ஆனா இந்த படத்தெல்லாம் பாருங்க. பார்த்தாதான் உங்களுக்கு அரசியல்னு என்னன்னு புரியும். இப்போ ரீசெண்டா நீங்க எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குதுன்னு உத்து பார்த்து நிற்கீங்க. இதை பல வருஷமா உத்து பார்த்து பேசுறது பல பழிய வாங்கின்னு இருக்கும். நீங்க எல்லாம் இதெல்லாம் ஏன்னா பேசுறீங்கன்னு. இது ஒரு அரசியல் படமா தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அப்படிதான் தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போற மக்களோட உட்காந்து இந்த குழுவினருக்கு, இதுல தேவரையாவா நடிச்ச பஷீர் அண்ணனுக்கு நான் கிட்டத்தட்ட 4 வருஷமா பாக்குறேன். பஷீர் அண்ணன் இதே கெட்டப்ல தான் இருக்காரு. அதான் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தான். அவரை பாக்குறப்பெல்லாம் தூரமா போயிடுவாரு. ஐயோ எப்படி போய் பேசுறது, இந்த கெட்டப்லயே தான் இருக்காரு. ஒரு நார்மல் மனுஷனா இருந்தா எப்படின்னு இந்த படம் பண்ணீங்க, எப்படி என்ன கஷ்டப்பட்டீங்க, பீரியட் ஃபிலிம் ஆச்சு அப்படிலாம் கேட்கலாம். பாக்குறப்பெல்லாம் இந்த கெட்டப்லயே இருப்பாரு. வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுவான். பயமா இருக்கும் பேசுறதுக்கு. ஸோ அந்த மனிதர் வாழ்ந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த காலத்துல நம்ம வாழ்றோன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை தயாரிச்ச அண்ணன் SSR சத்யா அண்ணனுக்கும், எங்க இயக்குனர் முன்னோடி அவர்களுக்கும், மூத்தவர் அவர்களுக்கும், இதில் நடிச்ச அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க. அடுத்து உங்க வேலை தான். ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை கொண்டாடுங்க.
நான் சொல்ற மாதிரி மதுரையில பாருங்க, நிச்சயமா இது வந்து பால் குடம் எடுப்பாங்க, முளைப்பாரி எடுப்பாங்க, காது குத்த போறாங்க, மொட்டை அடிக்க போறாங்க. இந்த படத்தை தியேட்டர் எப்படி கொண்டாட போறாங்கன்னு பாருங்க. நன்றி.